Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast fierce every week. Disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. வணக்கம் நண்பா. ஆத்திம்ல இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆத்திம், ஓபோ, அப்புறம் மீகா எல்லாருமே அந்த குகைக்குள்ள போகிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ மீகாவும் ஆத்திம் மட்டும் குகைக்குள்ள போய் அந்த கல்லை எப்படியோ எடுத்துடுறாங்க. ஆனால் வர வழியில் ஆத்திமால அந்த கல்லை எடுத்துட்டு தாண்ட முடியல. உடனே அந்த மீகா ஆத்திம் தள்ளி விட்டுறான். இப்போ ஆத்திம் இறந்துட்டான்னு சொல்லி இங்கே நம்ம தஜ்ஜால், நஜ்மி அப்புறம் எல்லாரும் ஜாலியாக சந்தோஷமாக பழக்க சந்திட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அக்ரம் சொல்கிறான், நமக்கு எல்லாமே வெற்றி தான், இதுக்கப்புறம் நமக்கு தோல்வியே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட நஜ்மி, ஆமாம் இதுக்கப்புறம் இருள் சக்கரவர்த்தி நீங்கள் தான், இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லை, இப்போ நம்ம தைரியமாக போய் சுனைனாவை பொண்ணு கேட்டு அவளையும் கல்யாணம் பண்ணி நீங்கள் பெரும் சக்கரவர்த்தியாக மாற போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே தஜ்ஜால், இது மட்டும் போதாது, எனக்கு அவன் செத்ததை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நீங்கள் அவனுடைய உடம்பையும் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனுக்குள்ள சரி அதான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே ஜாஸ்மின் ரொம்ப சோகமாக அழுதுட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி ஆத்திம் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி கடைசியில் தோத்துட்டாரு, இப்போ ஆத்திம் இறந்துட்டாருன்றது என்னால் நம்பவே முடியல, எப்படி நல்ல சக்தி தோத்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாரு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நல்ல சக்தி தோக்க வாய்ப்பே இல்லைம்மா, நீ கவலைப்படாத, நம்ம ஆத்திம் என்னானான்றதுக்கு ஊரில் போய் பார்க்கலாம், அது வரைக்கும் நம்ம எந்த முடிவுக்கு வர வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஜாஸ்மின் சொல்கிறா, இல்லை ஆத்திம் இறந்துட்டா எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த மாதிரி சொன்னோன்னே இங்கே சொன்னேனாகிட்டேயும் ஆத்திம் இறந்துட்டான்னு சொன்னேன் சொன்னேனாவும் அழுவுறா. இப்போ நமக்கு புகையை காட்டுறாங்க. வாங்கி இந்த ஹாக்கி எப்படியோ புகையில் விளையாட வந்துடுவான். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கல்லாக பிடிச்சி எப்படியோ மேலே வந்து ஆத்திம் அந்த புகையோட மூனைக்கே வந்துடுறான். இங்கே ஹோபோ அப்புறம் இந்த அரசர் மீகா எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது மீகா சொல்கிறான், நான் இந்த குகையை திறந்து வச்சுக்கிறது ரொம்ப ஆபத்து, எப்படியாவது இதை மூடிடலாம் வாங்க, இல்லைண்ணா இதில் இருக்கிற சக்தி நம்ம எல்லாரையும் அழிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னோடனே அந்த அரசரும் ஹோபோவோ அழுதுட்டு கேட்காங்க. அப்போ மீகா சொல்கிறதா சரின்னு சொல்லிட்டு அங்கே அரசரும் சொல்கிறாரு, சரி வாங்க போய் அதை மூடிடலாம், இப்போ அதை மூணு அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க எல்லாரும் போய் மூடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போய் இந்த குவையை மூட போகிறாங்க. இப்போ அந்த கல்லை வச்சு எப்படி அந்த குவையை மூடிடலான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது மீகா தன்னுடைய மந்திர சக்தி யூஸ் பண்ணி ஓரளவு கல்லை மூடி நவுத்திடுறான். மீதி இருக்கிறத அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு வந்து லைட்டாக தள்ளிப்பேன். இப்போ குகை மூடுறதை பார்த்து ஆத்திமா மூடுறாங்கன்றதை தெரிஞ்சுட்டு வேகமாக எப்படியோ ஓடி வர, ஆனாலும் ஆத்திமால வர முடியல, ஒரு குகை மூடிடுது. பட் ஓரளவு கிட்ட வந்த ஆத்திம் குகைக்கு மேலே ஒரு கேப் இருக்கிறத எப்படியோ பார்த்து அந்த கேப் வழியாக வந்துடலான்னு சொல்லிட்டு அந்த கேப்பை பிடிச்சி அந்த கேப் வழியாக மேலே ஏறி வர பார்த்துட்டு இருக்கான். இப்போ குகையை மூடிட்டோம் அவ்வளோதான், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு மீகாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் ஆத்திம் அந்த கேப் இருக்கிறத பார்த்துட்டு எப்படியோ அது வழியாக வந்து வெளியவும் வந்துடுறான். இங்கே நமக்கு ஹாத்திங், ஓபோ, மீகா மூணு பேரையும் காட்டுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம இந்த வழியை போகலாம், வந்த வழி போல தான் நிறைய பிரச்சனை இருக்குது, அதனால் இந்த வழியை போகலான்னு சொல்லி இந்த மீகா ஒரு வழி காட்டுறான். சரி ஏதோ ஒன்று வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சோகமாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பா வந்துட்டு இருக்கிற வழியில் அந்த காட்டுவாசி கும்பல் மறுபடியும் வலையை போட்டு நம்ம ஓபோவையும் அரசரி எப்படியோ பிடிச்சிருக்காங்க. இது தெரியாத நம்ம ஓபோ அப்புறம் நம்ம அரசர் எல்லாம் மாட்டிகிட்டு இருக்கும்போது அப்போ மீகா மட்டும் வெளியே நின்றுக்கிட்டு, என்னோட இன்னமும் உங்களுக்கு புரியல, நான் உங்காலே கிடையாது, நான் அந்த அக்ரமுற ஆளுடா, உங்களும் பழி வேணும் தான் நான் வந்தேன், எப்படியோ அந்த கல்லையை எடுத்துட்டேன், உங்களையும் பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தெனாவட்டா சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த காட்டுவாசிங்க எல்லாம் சேர்ந்து அவங்களை கொள்ள ரெடியாக இருக்கும்போது அப்பா ஆத்தின் பறந்து வந்து ஒரு எட்டு விட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் அடிச்சு சுத்ததாக்கி எல்லாரையும் காப்பாற்றிடுவா. அப்போ வலையிலேருந்து வெளியே வந்த ஓபோ ஆத்திம் பார்த்து சந்தோஷத்தில் ஆத்திம்னு அப்படியே கத்தி அணைக்கிறான். இப்போ இங்கே வந்த ஆத்திம் மீகாவோட கழுத்தில் கத்தி வச்சு குர்ரா அந்த கல்லன்ற மாதிரி கேட்கும்போது அந்த மீகா தர முடியாது அப்படின்ற மாதிரி பேசுகிறான். உடனே ஆத்திம் அவனை நேராக பார்த்து ஒரே ஒரு விட்டு தூக்கி போடுறான். அப்போ அந்த கல் அவன் கையிலேருந்து ஜம்ப் ஆகி ஆத்திம் கையிலே வந்துடுது. இப்போ அடிவாகிட்டே ஓடி போய் தொப்புனி கீழே வந்த நம்ம மீகா தன்னுடைய பழைய உருவத்துக்கு மாறிடுறான். அவனுடைய புல்லோட உருவமாக மாறி அங்கேருந்து ஓடிடுறான். இதுக்கு மேலே எங்கே தான் நமக்கு ஆபத்தான்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். இப்போ ஆத்திம், ஓபோ, அதுக்கப்புறம் அந்த அரசர் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜாஸ்மின் கத்தி, இந்த மாதிரி ஆத்திம் உயிரோடு தான் இருக்கான், ஆத்திம் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே ஆத்திமை பார்த்த ஜாஸ்மின் சந்தோஷத்தை அடக்கக்கூடிய அம்மா ஆனந்த கண்ணியை விட்டே அவ்வளவா. அப்போ நீ இறந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே என் மனசுக்கு எவ்வளோ துடிச்சது தெரியும், ஆத்திம் என்னால் தாங்கிக்கவே முடியல, எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகிறான். நீ எதுக்கு அழகக்கூடாது, நான் என்னைக்கு போட்டு தரப்போ நான் அவனை ஓட்டி எப்படி போவேன்னு நினைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆத்திம் சொன்னோடனே எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஹோபோ தான், இவன் சொன்னதை நம்பி தான் நான் அவ்வளவும் பயந்துட்டேன், இப்போ தான் இதுக்கு எல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னோடனே அப்போ மன்னிச்சிட்டு ஜாஸ்மின் சொன்னால் வாய முறை நீ என்ன மாதிரி வேலை பார்த்து தெரியுமா அப்படின்னோடனே இவன் தானே இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு தெரியும், இவன் அவசரம் கொடுக்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்கிறான். உடனே எல்லாரும் சந்தோஷமாக இங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ ஜாஸ்மின் சரி நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமாக இங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ ஆத்திம், ஓபோ, அதுக்கப்புறம் அந்த அரசர் எல்லாரும்
அந்த அரசியை போய் கூடப்படுத்தலான்னு சொல்லிட்டு அந்த அரசு இருக்கிற கூடாரத்தை வந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அரசர் போகிற வழியில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ஆத்திங்க எப்படியாவது சீக்கிரம் போய் அந்த அரசியை குணப்படுத்திட்டா நம்ம அந்த அக்கிரம கொண்டுடலாம், ஏன்னா அரசி மட்டும்தான் ஒரே கூடிய சக்தி அப்படின்னு சொன்னோடனே சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டாங்க. இங்கே நமக்கு மறுபடியும் நன்மை தேசமான துர்காப்பட காட்டுறாங்க. அங்கே வந்து நியூஸ் போயிடுது, ஹாத்திம் சாகில் அவர் உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னோடனே அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ எப்படியோ கூடாரத்துக்கு வந்துடுறாங்க ஹாத்திம் கோபு. அதுக்கப்புறம் அந்த அரசர் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ராணியோட ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு, இருக்க ராணி ரொம்ப கொடூரமாக மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அப்போ அந்த ராணி அவங்கள கொண்டுடுவா, ஒரே இடையில கொண்டுடுவா அப்படின்னு மாதிரி கற்றுட்டு இருக்கா. உடனே ஹாத்திம் சிட்டி ஏதாவது பண்ணனோடனே ஹாத்திம் அந்த கல்லை எடுத்து ராணியோட தலையில் வைக்கிறா. இப்போ அந்த ராணியை பிடிச்சி இந்த சாபம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி முழுசாக அந்த ராணி குணமாக்குறா. இப்போ குருமான ராணி நான் யாரு, நான் எங்கே இருக்கேன், நீங்கள் யாருன்ற மாதிரி கேட்கணும். அப்போ ஹாத்திம் நான் தான் வந்து ஏமன் நாட்டு இளவரசர் ஹாத்திங்கிற மாதிரி சொன்னோடனே அப்படியானோடனே இப்போ அங்கே இருக்கிற ஹோபோவையும் தட்டாங்க, இவர் தான் ஹோபோ அப்படின்னு அர்த்தம் சொல்றாரு. உடனே இப்போ அரசர் ரொம்ப சந்தோஷமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா, இதுக்கு மேலே என்ன வேணும், அப்படி ஆடலும் பரவல் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டாரு. உடனே அந்த மக்கள் எல்லாம் நெருப்பை பொத்தி வச்சு நெருப்பு பண்ணி ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் ஓபோ போட்டு வா நீ வந்தீங்க கூட ஆறுன்ற மாதிரி சொல்றாங்க. ஓபோ அப்படியே சந்தோஷமா ஸ்டெப்பு போடுறான். அவங்க நாட்டு நான் தெரிஞ்ச மாதிரியே போட்டு சூப்பராக அவங்க கூட சேர்ந்து நான் சொல்ல மாதிரி ஆடுங்கன்னு சொல்லி இவனும் சூப்பராக ஆடுறான். இப்போ அந்த அரசியும் குணமானதால ராஜாவும் சந்தோஷமா, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அந்த விஷயத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ ஹாத்திம் ஓபோ அதுக்கப்புறம் அந்த அரசர் அப்புறம் ராணி எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. இப்போ நான் இறத குணமாயிட்டாலும் அந்த காடை போய் நம்ம அக்கிரமம் போட்டோம்னா நீங்கள் என்ன மட்டும்தான் நம்ம அக்கிரமம் கொள்ள முடியும். ஸோ அதுக்கு என்ன வழியோ அதை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னும் போது அப்போ ஹாத்திம் கேட்கணும், அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அது ரொம்ப சிம்பிள். இப்போ நான் ஒரு யாகம் பண்ணி அந்த யாகத்தின் மூலமாக நான் எப்படியாவது அந்த இந்த காட்டை அக்கிரமம் போட்டு மாதிரி கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த யாகத்துக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்த தாமரைப்பூ அது காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல தான் இருக்குது. அந்த தாமரைப்பூ கிடைச்சா மட்டும்தான், அந்த பூவை எடுத்து வந்து யாகத்தில் வச்சா மட்டும்தான் என்னால் யாகத்தை வெற்றிகரமாக நடத்த முடியும். அப்போ தான் இந்த காட்டையை அந்த கோட்டைக்கு முன்னாடி கொண்டு போக முடியும்னு சொல்லும்போது அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அது இருக்கிற இடத்த அந்த ராணி சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போன யாரைகளும் தீங்கு வந்ததில்லை, ஏன்னா அது எடுக்க தோணுனா அவ்வளோ தான விஷயம் இல்லை, அது எடுக்க போனால் கண்டிப்பாக சாவுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹாத்திமும் போவோம் அதான் இவன் சாவையை ஜெயிச்சு வந்தவனாச்சே, இதுக்கு மேலே என்ன வேணுன்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. இங்கே அந்த அக்கறம் ஐயோ இது நடந்திருக்க கூடாது, இது நடக்கக்கூடாதுன்ற மாதிரி கத்தி புலம்புறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இன்னைக்கு தொடர்ந்து பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தானே, கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அழுகுறான். அப்போ அவன் சொல்கிறான், பரவாயில்ல நீ என்னதான் கல் எடுத்து சாப்பிட்டு இது பண்ணாலும் அந்த பூவுனால் எடுக்க முடியாது இல்லை, அந்த பூ எடுக்கத்தோன்னு அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, நானே ஒரு ஓடணும்னு நினச்சாலும் இப்போ நீயே சாவத்தறி தான் போயிட்டு இருக்க, போ